while charging lead storage battery இந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எது நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்ரி வந்து ஒரு செகண்டரி செல். ஸோ செகண்டரி செல் அப்படின்னா என்னது? ரிவர்சிபிள். இப்போ நம்ம மொபைல்லலாம் நடக்குதுல்ல, நம்ம சார்ஜ் பண்ணுறோம், டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், நம்ம ரீயூசபிளாக இருக்கலாம், அதுதான் செகண்டரி செல். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம படிக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்சார்ஜிங்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதோட அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் தான் என்னது? சார்ஜிங். ஓகே, ஸோ இதில் வந்து டிஸ்சார்ஜிங்னா ஜென்ரலாக என்னது? நம்ம வந்து ஃபஸ்ட்டு சார்ஜிங்னு எடுத்துக்கோங்க. லைக் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படி தானே, எலக்ட்ரிசிட்டி கூட சார்ஜ் பண்ணுறோம் அப்படி தானே, நம்ம போயிட்டு வைக்கச்சில் அது வந்து சார்ஜ் ஆகும். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக மாறுது, அது சார்ஜிங். டிஸ்சார்ஜிங்னா என்னது? நம்ம வந்து கரண்ட்லேருந்து நம்ம கட் பண்ணிட்டோம் மொபைலை, இப்போ நம்மளுக்கு கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது, சார்ஜ் கம்மியாகிட்டே போகுது, அதுதான் டிஸ்சார்ஜிங். அப்படி தானே. ஸோ ஆனோடில் எப்போவுமே ஆக்சிடேஷன், கேத்தோடில் எப்போவுமே ரிடக்ஷன், டிஸ்சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆனோடும் கேத்தோடும் எதால் ஆனது இந்த பேட்டரியில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ரெண்டுமே லெட்டால் தான் ஆயிருக்கு. ஆனால் கேத்தோடில் என்னென்னா கொஞ்சம் அந்த லெட்டு மேலே லெட் ஆக்சைடு போட்டிருப்பாங்க, PbO2 போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ஆனோடில் ஆக்சிடேஷன், லெட்டு வந்து லெட்டு 2+ ஆகுது, 2 எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகே, ஆக்சிடேஷனால என்ன தான்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ வந்து எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்கும். இப்போ ஒரு ஆனோட் இருக்கும், ஒரு கேத்தோடு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ரெண்டுமே உள்ளே வந்து ஒரு எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்கும். அது என்ன சொல்யூஷன் அப்படின்னா H2SO4 சொல்யூஷன். ஓகே, ஸோ அந்த H2SO4 சொல்யூஷனில் என்னது இருக்கும்? H+ம் SO4 2- இருக்கும் அப்படி தானே. ஸோ இந்த லெட் 2+ வந்து அந்த SO4 2- கூட சேர்ந்து என்னதாயிரும்? லெட் சல்ஃபேட்டாக மாறிடும். ஸோ இதுதான் ஆனோடில் நடக்குது. ஓகே, ஸோ ஓவரால் ரியாக்ஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த Pb2+ம் இந்த Pb2+ம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கட் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? PbSO4 2- PbSO4 2 எலக்ட்ரான். ஓகே, ஸோ இப்போ கேத்தோடில் என்ன நடக்கும்? ரிடக்ஷன்னா என்னெல்லாம் நம்ம சொல்லலாம்? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லலாம், லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லலாம், இல்லை கெயின் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லலாம். இது எல்லாமே ரிடக்ஷன் தான், அது எல்லாமே இதில் நடக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொன்னோம் கேத்தோடில் வந்து லெட் மெட்டல் மேலே லெட் ஆக்சைடு லைட்டாக போட்டிருப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த லெட் ஆக்சைடு என்னது ஆகும்? நீங்களே கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். கேத்தோட்னா என்னது? லாஸ் ஆஃப் ஆக்சிஜன்னு சொல்லலாம்ல. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து லாஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஜன் லாஸ் ஆகிட்டு இது என்னதாயிருக்கு? Pb4+. ஏன் 4+ஆக மாறி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, மொத்தம் இதில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 4 ஆக்சிஜன் இருக்குது அப்படி தானே. ஸோ இப்போ இதில் வந்து OH4 OH- அப்படின்னு இருக்குது அப்படி தானே. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஆக்சிஜன்ட்டையும் எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, அதனால தான் இதில் மைனஸ் இந்த OH- லூவிஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆக்சிஜன்ட்டையும் எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த எலக்ட்ரானை யார் கொடுத்தது? இந்த மெட்டல் தான் கொடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி மெட்டல் தானே எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணோம். ஸோ இதுதான் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? இந்த Pb4+ வந்து 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி ரிடக்ஷன் தானே, கெயின் பண்ணி Pb2+ஆக ஆயிருக்கு. 2 எலக்ட்ரான் மட்டும் கெயின் பண்ணியிருக்கு. திரும்ப என்ன ஆயிருக்கு? இந்த Pb2+ வந்து SO4 2- எங்கே இருக்கும்? அந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷனில் இருக்கும்ல, அது கூட சேர்ந்து திரும்ப என்ன தான் மாறி இருக்கு? PbSO4ஆக மாறி இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலி இந்த OH- இருக்குல்ல, OH- கூட இந்த H+ ரியாக்ட் பண்ணியிருக்கு. கேத்தோட்னா என்னது நம்ம சொல்லலாம்? ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் ஹைட்ரஜன்னு சொல்லலாம்ல. சொல்லலாம். ஸோ வந்து 4H+. இப்போ 4 OH- இருக்கிறதுனால 4H+ கூட சேர்ந்தா அப்படி தான் H2O நம்மளுக்கு 4 கிடைக்கும் அப்படி தானே. ஒரு OHக்கு ஒரு H+ நம்மளுக்கு தேவை. ஸோ 4H2O. ஓகே, ஸோ இப்போ இதில் ஓவரால் ரியாக்ஷன் நீங்கள் எழுதணும். லைக் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லேயும் காமனாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிடலாம். இதில் Pb4+ கட் பண்ணிடலாம். வேறு என்ன கட் பண்ணலாம்? Pb2+ கட் பண்ணிடலாம். 4 OH- கட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஒரு 2H2O, இதுலேயும் ஒரு 2H2O கட் பண்ணிடலாம். மிச்சம் ஒரு 2H2O இருக்கும். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் நீங்கள் அப்படியே பார்த்து எழுதணும். ஸோ இதுதான் ஓவரால் ரியாக்ஷன் ஃபார் கேத்தோட். இப்போ இது ஃபார் டிஸ்சார்ஜிங், இதே இது ஆப்போசிட் ஃபார் சார்ஜிங். ஸோ சார்ஜ் பண்ணச்சில் நீங்கள் வந்து லைக் சார்ஜரை போட்டு சார்ஜ் பண்ணச்சில் என்ன ஆகும் அப்படின்னா, ஆனோடில் ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு? ஆக்சிடேஷன் நடந்துச்சு. இப்போ ஆனோடில் என்னது நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். அப்படியே ஆப்போசிட், ஆனோட்னாலே ஆக்சிடேஷன்னு படிச்சிருப்போம். ஆனால் வந்து ஆனோட் வந்து இதில் வந்து கேத்தோடாக லைக் வந்து ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அப்படியே ஆப்போசிட். இதில் வந்து Pb வந்து PbSO4ஆக மாறி இருக்கா, இதில் வந்து PbSO4 Pbயாக மாறி, அப்படியே ஆப்போசிட்டாக நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். அதே தான் கேத்தோட்லேயும் அப்படியே ஆப்போசிட், PbSO4 வந்து PbO2ஆக மாறி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சோம். நம்மளுக்கு இப்போது சார்ஜிங் தானே கேட்டிருக்காங்க.
ஸோ சார்ஜிங் நடக்கச்சுல என்ன ஆகும்? PbSO4 வந்து கேத்தோடில் என்ன நடக்குது? PbSO4 வந்து என்னதான் மாறியிருக்கு? PbO2 மாறியிருக்கு. PbSO4 ஆன் கேத்தோட், அது தப்பு. PbSO4 ஆன் ஆனோட் இஸ் ரெடியூஸ்டு டு Pb. இது கரெக்டு தானே? ஆனோடில் பாருங்கள், PbSO4 வந்து என்னதான் இருக்குது? ரெடியூஸ் ஆகிருக்கு டு Pb. இதுதான் கரெக்டு. மற்றதெல்லாம் பாருங்கள், PbSO4 ஆன் ஆனோட் இஸ் ஆக்சிடைஸ் PbO2 இல்லை ஆனோடில். PbSO4 ஆன் கேத்தோட் இஸ் ஆக்சிடைஸ் டு Pb. கேத்தோடில் PbSO4 வந்து Pbயாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவுமே தப்பு. PbO2 தான் மாறி இருக்கு. இந்த ஆனோடு கேத்தோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஆனோடாக இருக்கிறத இதுலேயும் அப்படியே ஆனோடாக எழுதிக்காங்க. அப்படியே ரியாக்ஷனை மட்டும் ஆப்போசிட்டாக எழுதினாலே போதும். ஓகே, ஸோ இது வந்து ரிடக்ஷன் நடக்குது, அப்போ இது நம்ம கேத்தோடுன்னு எழுதணும் அப்படின்னு எழுதிடக்கூடாது. அதுதான் மெயின் பாயிண்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.